ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படிங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ. இன்றைக்கி நான் பேட்டரி சார்ஜ் பண்ணுறேங்கிறத பற்றி நான் விரிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த லேட்டஸ்டான வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டு வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு ஹவர்போர்டு பேட்டரியை எப்படி நம்ம சார்ஜ் பண்ணுறது, அதுவும் ஃபுல் டெத் பேட்டரியை நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் சார்ஜ் பண்ணுறங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பாருங்கள், இந்த வீடியோவில் இந்த ஹவர்போர்ட் பேட்டரியை பார்த்தீங்கன்னா 36 வோல்டேஜ் இதில் பேட்ரி. ஓகே, இதில் பாருங்கள், நான் மீட்டரில் செக் பண்ணி காட்டுறேன் எத்தனை வோல்டேஜ் இருக்குங்கிறது. ஏன் காரணம்னு சொன்னால் இந்த வோல்டேஜ் பாருங்கள், இதில் 0 வோல்டேஜ் தான் காட்டும். அது ஏன் காரணம்னு சொன்னால் இதில் ஹவர்போர்ட் மதர் போர்டு இருக்குது தானே, இந்த எலக்ட்ரிக் இதில் மதர் போர்டு பிசிபியில் சிஸ்டம் ஐசி ஷார்ட் இருந்த காரணத்தினால இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டெத் ஆகிட்டு பேட்ரி. ஓகே, இந்த பிசிபியை பற்றி பிறகு பார்க்கலாம். நம்ம இந்த பேட்டரியை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம். பாருங்கள், இது 0.8 வோல்டேஜ் தான் இருக்குது. நான் ஒரு தரம் சார்ஜ் பண்ணேன் 12 வோல்டேஜ் கொடுத்து. ஒரு 12 வோல்டேஜ் கொடுத்து சார்ஜ் பண்ணும்போது ஒரு 12 வோல்டேஜ் வந்துக்கு, ஆனால் பிறகு விட்டோன்னா சார்ஜ் நிற்கலை. ஏன் காரணம்னு சொன்னால் ஃபுல் டெத்தான பேட்டரி. இதை பூஸ்ட் பண்ணி சார்ஜ் பண்ணணும். ஓகே, இதில் நான் பாருங்கள் 2 பவர் சப்ளை உங்களுக்கு காட்டுறேன். டொஷிபா பவர் சப்ளை. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது லேப்டாப் சார்ஜர். இதில் 19 வோல்டேஜ் இருக்கும். 6.3 ஆம்பியர் 2 பவர் சப்ளையும். ஓகே, இப்போ இதுக்கு நம்ம நார்மலாக எத்தனை வோல்டேஜ் கொடுக்கணும்னு சொன்னால் 42 வோல்டேஜ் இதில் ஹவர்போர்ட்ரு பவர் சப்ளை வரும். ஸோ அதில் நம்ம 42 வோல்டேஜுக்கு நமக்கு இதில் ரியலான பவர் சப்ளை எனக்கு கிடைக்கல. அதன் காரணமாக நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால், ஸோ இந்த பவர் சப்ளை ரெண்டும் சீரிஸாக இணைக்க போகிறேன். அப்போ இது ஹை ஆம்பியர் பவர் சப்ளை தானே, 19 வோல்டேஜ் சீரிஸாக இணைச்சோம்னு சொன்னால் ஓகே 38 வோல்டேஜ் வரும். 38 வோல்டேஜை நான் இன்புட் பண்ண போகிறேன். பாருங்கள், 38 வோல்டேஜை நான் இன்புட் பண்ணோன்னே அதில் ஸ்பார்க் பண்ணதுக்கப்புறம் வோல்டேஜை நான் மெஷர்மெண்ட் பண்ணி பார்க்கும்போது அதில் 19 வோல்டேஜ் தான் இருக்குது. காரணம் என்னென்னு சொன்னால் 18 வோல்டேஜ் அதில் ஒரு 18 வோல்டேஜ் ஸ்டாண்ட் பை ஆகிட்டு, அதன் காரணமாக அது 19 வோல்டேஜ் ஸ்டாண்ட் பை ஆன காரணத்தினால ஒரு 19 வோல்டேஜ் மட்டும்தான் கிடைக்கிது. அதால் ஃபுல் பவர் கிடைக்கல. ஓகே, இதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் இதில் பேட்டரி கவர் எல்லாம் நமக்கு ஓப்பன் பண்ண போகிறோம். நான் செக் பண்ணி பார்க்குறேன். வோல்டேஜ் 19 வோல்டேஜ் சார்ஜ் ஆகுது. ஆனால் என்ன பண்ணணுன்னு சொன்னால் ரிடியூஸ் பண்ணுது, அப்படியே குறைஞ்சி கொண்டு வருது. சார்ஜ் அப்படியே மைனஸ் ஆகி கொண்டே இருக்கு. பாருங்கள், இதில் பேட்டரியோட கெப்பாசிட்டி. ஓகே, இதன் காரணமாக நான் டவுட் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். கவரெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் பார்க்க போகிறேன். வாங்க வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக விளங்கும். இப்போ கவரை ஓப்பன் பண்ண போகிறேன். கைஸ், நான் பேட்டரியை ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தேன். பேட்டரி வோல்டேஜ் எத்தனை வோல்டேஜ் இந்த செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே தான் இருந்த வோல்டேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.5 வோல்டேஜ் தான் இருந்துச்சு. நார்மலாக 3.7 வோல்டேஜ் இருக்கணும் இதில் ஃபுல் பேட்டரி. அதோட கூடுதலும் இருக்கும். 3.7 ஒரு 4 வோல்டேஜ் வரைக்கும் அந்த பேட்டரி கெப்பாசிட்டி பிடிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.7 வோல்டேஜ் தான் இதில் காட்டினிக்கு. ஓகே, அப்போ இதை பூஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சார்ஜ் பண்ணணும். அதனால் என்ன பண்ணேன்னு சொன்னால் ஒரு 19 வோல்டேஜையும் ஒரு 12 வோல்டேஜ் சார்ஜரையும் ரெண்டையும் சீரீஸ் பண்ணிவிட்டு அதில் கொடுத்து சார்ஜ் பண்ணேன். சார்ஜ் பண்ணும்போது அது சார்ஜ் ஆகி 35 வோல்டேஜ் வரைக்கும் அதில் சார்ஜ் ஆகினிக்கு 31 வோல்டேஜ் வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு சொன்னால் என்கிட்ட ஒரு மல்டி சார்ஜர் ஒன்று கிடந்துக்கு, அதையும் அதோட சீரீஸ் பண்ணினேன். அதில் 7.5 வோல்டேஜ் கொடுத்து சீரீஸ் பண்ணி நான் சார்ஜ் பண்ணேன். பாருங்கள், நான் உங்களுக்கு லைவாக காட்டுறேன். இப்போ எத்தனை வோல்டேஜ்ங்கிறதை நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ், நம்ம இப்போ பார்க்கலாம் இதில் பேட்டரியில் எத்தனை டோட்டல் வோல்டேஜ் இருக்குங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 20 பேட்டரி இருக்குது. இதில் பாருங்கள் 4 4 8 8 8 16 4 20 வோல்டேஜ் இருக்குது. 20 பேட்டரி இருக்குது. பாருங்கள், இதில் வயரு தான் இப்போ நான் செக் பண்ணி காட்ட போகிறேன். பாருங்கள், இதில் டோட்டல் வோல்டேஜ் எத்தனை இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம்.
மைனஸை கொடுத்துட்டேன், ப்ளஸ்ஸை கொடுத்துட்டேன். பாருங்கள் 37.8 வோல்டேஜ் இருக்கு. ஸோ 36 வோல்டேஜ் தான் இதில். பாருங்கள் 4 ஆம்பியர் பேட்ரி, ஒரு பேட்ரி 2 ஆம்பியர். ஸோ இது 2 ஆம்பியர் 2 பேட்டரியாக சீரீஸ் பண்ணிக்காங்க ஃபுல்லாக. ஸோ 4 ஆம்பியர் பேட்ரி 36 வோல்டேஜ். ஸோ நான் நல்லா பூஸ்ட் பண்ணி சார்ஜ் பண்ணதால் எனக்கு 38 வோல்டேஜ் 37.7 வோல்டேஜ் இருக்கு. ஸோ இதில் பேட்ரி நல்லா ஹீட்டாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது சார்ஜ் மாடியூல். இது பேட்ரி எங்கள் வீக்காக இருந்தால் இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் பண்ணும். ஸோ எப்படி சார்ஜ் பண்ணுங்கிறத சார்ஜரை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்கள் இதில் சார்ஜரில் எத்தனை டோட்டல் வோல்டேஜ் இருக்குங்கிறதையும் இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சார்ஜருக்கு நான் பவர் கொடுத்துட்டு செக் பண்ணி காட்டணும் உங்களுக்கு எத்தனை வோல்டேஜ் இருக்குங்கிறத. பாருங்கள் இப்போ 45 வோல்டேஜ் காட்டுது. ஆனால் நம்ம 45 வோல்டேஜ் இல்லை, ஒரு 42 வோல்டேஜ். இது லோடு அன்லோடு இருக்கிறதால உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். பாருங்கள் இதில் எத்தனை சார்ஜர் யூஸ் பண்ணிக்கிறத இந்த இதில் பார்க்கலாம். பாருங்கள் இது ஒரு சார்ஜர், இது 19 வோல்டேஜ். ஓகே, அடுத்து இது 12 வோல்டேஜ் சார்ஜர். அதுக்கப்புறம் மல்டி சார்ஜர் உண்டு. இதில் அட்ஜஸ்டபிள் பண்ணலாம் நம்ம 3 வோல்டேஜ் 4 வோல்டேஜ் 6 வோல்டேஜ் அப்படி நம்ம. இதில் நான் 75.5 வோல்டேஜ் இந்த சார்ஜர்லேருந்து எடுத்தேன் நான். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் இதில் நான் நோட் பண்ணிக்கேன். ஃபஸ்ட்டு நமக்கு நார்மலாகவே 30 இதில் நார்மல் சார்ஜர், இதில் கம்பெனி சார்ஜர் எத்தனை வோல்டேஜில் வரும்னு சொன்னால் 42 வோல்டேஜில் வரும். நமக்கு 38 வோல்டேஜ் இருந்தால் போதுமானது. இருந்த பேட்ரி வோல்டேஜ் 36 வோல்டேஜ். இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இதையும் நான் 19 வோல்டேஜும் கொடுக்கும்போது 38 வோல்டேஜ் இதில் ஷார்ட் ஆகினிக்கு. அதுக்கப்புறம் 31 வோல்டேஜ் இந்த பாருங்கள் 19 வோல்டேஜ் ப்ளஸ் 12 வோல்டேஜ் 31 வோல்டேஜ். இந்த வோல்டேஜ் நான் சார்ஜ் பண்ணி பூஸ்ட் பண்ணி எடுத்து அப்புறமா தான் நம்ம திரும்ப 19 12 7.5 வோல்டேஜ் அல்லது 9 வோல்டேஜ் கொடுக்கலாம் நீங்கள். இது 3 வோல்டேஜ் எனக்கு கொடுத்து 38.5 வோல்டேஜ் நான் அந்த அளவுக்கு நான் இதில் பேட்டரியில் ஒரு 3-4 ஹவர் வரைக்கும் நான் சார்ஜ் பண்ணேன். சார்ஜ் பண்ணும்போது நல்லா சார்ஜ் ஆகிட்டு நல்ல கெப்பாசிட்டி இருக்கும். ஓகே, இது நல்ல ஹீட்டை இப்போ ஒரு நார்மல் ஹீட்டில் இருக்குது. இப்போ சார்ஜ் ஆகிட்டு ஃபுல்லாக. நான் அந்த பாருங்கள் பேட்டரியை செக் பண்ணி காட்டுறேன். இப்போ எத்தனை வோல்டேஜ் இருக்குங்கிறத பாருங்கள். இதில் இது டபுள் பேட்டரி. பாருங்கள் டபுள் பேட்டரின்றால் 4 ஆம்பியர் 3.7 வோல்டேஜ். பாருங்கள் இதை பார்த்தீங்கன்றாலும் 3.7 வோல்டேஜ் இருக்கும். 6 வோல்டேஜ் 7 வோல்டேஜ் 3.6. பாருங்கள் ரெண்டையும் டோட்டல் பண்ணி பார்ப்போம் எத்தனை வோல்டேஜ். 7.3 வோல்டேஜ். ஓகே, இதில் டோட்டல் வோல்டேஜ் நமக்கு 3.7 3.6 வோல்டேஜ் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பேட்டரி நம்ம 0 வோல்டேஜ்லேருந்து இதில் பர்ஃபெக்டான ரியல் வோல்டேஜ் வரைக்கும் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகே, இனி யூஸ் பண்ணினா இதில் பேட்டரி சார்ஜ் இறங்காது. இது இறங்கின காரணம் என்னென்னு சொன்னால் இதில் பேட்டரி 0 ஆகின காரணம் இதில் மதர் போர்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர் ஐசி கொடுத்துருக்காங்க. இதில் 2 ரெகுலேட்டர் ஐசி. இந்த ரெகுலேட்டர் ஐசி ஹீட் ஆகிற காரணம் என்ன சொன்னால் இங்கே ஷார்ட் இருக்கு. இந்த இது ஃபுல்லு ஷார்ட் இருக்கு. காரணம் இந்த பிசிபியில் இது ப்ரொசஸர் இந்த சிப் ஐசி போயிருக்கலாம். அதனால் இது ஃபுல்லாக கம்ப்ளைண்ட் இருக்கலாம். இதை ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம இந்த ஷார்ட்டை செக் பண்ணி பார்க்கணும். இந்த பேட்டரி வயர் நம்ம இன்புட் ஆகும்போது இதை என்ன செய்யணும்னா ட்ரைன் ஆகுது. பேட்டரி ட்ரைன் ஆகி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக 0 ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னு சொன்னால் இது நான் சார்ஜிங் மெத்தட்டை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தது. இது எப்படி நம்ம 0லேருந்து இதில் 36 வோல்ட் வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஏதாவது புதிய இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.